உள்நாடு வெளிநாடு மற்றும் தொழில்நுட்ப செய்திகளை தெரிந்து கொள்ள STS இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அமெரிக்காவுடன் செய்யப்பட்ட ஒப்பந்த விவரங்களை வெளியிட்ட இந்திய வர்த்தக அமைச்சர். வேளாண்மை போன்ற முக்கிய துறைகளை பாதுகாப்பதே இந்தியாவின் நோக்கம் என்று பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திங்கட்கிழமை அறிவித்த அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்தின் விவரங்களை இந்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ளார். செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்தியாவின் வேளாண்மை துறை, குறிப்பாக பால் உற்பத்தி துறை, அமெரிக்க இறக்குமதிகளுக்காக திறக்கப்படும் என்ற அச்சங்களை கோயல் மறுத்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எப்போதும் வேளாண்மை மற்றும் பால் உற்பத்தி துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். இந்த இரண்டு துறைகளின் நலன்களையும் பாதுகாத்து அதில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்க தொடர்ந்து உழைத்து வருகிறார் என்று பியூஷ் கோயல் கூறினார். அமெரிக்கா இந்தியா வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் வேளாண்மை என்பது எப்போதும் சர்ச்சைக்குரிய விஷயமாக இருந்து வருகிறது. இரு நாடுகளிலும் விவசாயிகள் அரசியல் ரீதியாக முக்கியமான குழுவாக உள்ளனர். இந்தியாவில் விவசாயிகள் பெரும்பாலும் சிறிய நிலப்பரப்புகளையே வைத்துள்ளனர். ஆனால் அமெரிக்காவில் ஒரு விவசாய பண்ணையின் சராசரி பரப்பளவு சுமார் 440 ஏக்கர், அதாவது 178 ஹெக்டேர் ஆகும். இந்தியாவில் வேளாண் பொருட்களின் விலையை சுதந்திரப்படுத்த கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் பெரிய அளவிலான போராட்டங்களுக்கு வழிவகுத்தன. இந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் இறுதி விவரங்களை இரு தரப்பினரும் தற்போது முடிவு செய்து வருகின்றனர். விரைவில் இணைந்த அறிக்கை வெளியிடப்படும் என்று கோயல் தெரிவித்தார். எங்கள் MSME துறை, பொறியியல் துறை, ரத்தினம் மற்றும் நகைத்துறை, தோல், துணி மற்றும் கடல்சார் துறைகளான இப்போது சிறந்த வாய்ப்புகளை பெறும் என்றும் அவர் கூறினார். ஒப்பந்தம் தொடர்பான இறுதி புரிதல் கையெழுத்தாகி இணைந்த அறிக்கையும் தொழில்நுட்ப விவரங்களும் முடிவடைந்த பிறகு முழு தகவல்களும் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திங்கட்கிழமை ட்ரம்ப் அறிவித்த தகவலில் இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட சுங்கவரி 25% 18% குறைக்கப்படும் என்று மட்டுமே குறிப்பிடப்பட்டது. பின்னர் வெள்ளை மாளிகை வெளியிட்ட தகவலில் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதிக்காக இந்தியாவிற்கு விதிக்கப்பட்ட கூடுதல் 25% சுங்கவரி ரத்து செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டு பல சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகும் இந்தியா அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் எட்டப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா இந்தியாவிற்கு 50% சுங்கவரி விதித்தது. அதில் பாதி ரஷ்ய எண்ணெய் வாங்கியதற்கான தண்டனை சுங்கவரியாக இருந்தது. திங்கட்கிழமை ட்ரம்ப் இந்தியா ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்த ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் மேலும் அமெரிக்காவிலிருந்து அதிக அளவில் பொருட்களை வாங்கவும் சம்மதித்துள்ளது என்றும் கூறினார். அதோடு $500 பில்லியன் மேற்பட்ட அமெரிக்க எரிசக்தி, தொழில்நுட்பம், வேளாண்மை, நிலக்கரி உள்ளிட்ட பல பொருட்களை இந்தியா வாங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் புதிய சுங்கவரி அமைப்பை பிரதமர் மோடி திங்கட்கிழமை சமூக ஊடக பதிவில் கூறினார். ஆனால் இந்தியா ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும் என்ற ட்ரம்பின் கூற்றை பற்றி அவர் கருத்து தெரிவிக்கவில்லை. அமைதிக்கான ட்ரம்பின் முயற்சிகளை இந்தியா ஆதரிக்கிறது என்பதையே அவர் குறிப்பிட்டார். இந்த புதிய ஒப்பந்தத்தின் மூலம் அமெரிக்காவிற்கு இந்தியா ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு ஆசியாவில் ஜப்பானுக்கு பிறகு இரண்டாவது குறைந்த சுங்கவரி விகிதம் கிடைக்கும்.